பேட்டில் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிடிசியோட செகண்ட் மேட்ச்சு. யார் கூட விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் தலைவாஸ். ஆல்ரெடி அவங்களும் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க, நாங்களும் ஒன்று ஜெயிச்சிருக்கோம். பட் அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக ஜெயிச்சிருக்காங்க, நாங்கள் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கோம். பார்ப்போம் இன்றைக்கி யார் மேட்ச்னு. கிரவுண்டுக்கு போயிட்டு பார்ப்போம். அவுட்ஃபீல்டு வெட்டாக தான் இருக்குது. அவங்க டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்துட்டாங்க. அவுட்ஃபீல்டால் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. இப்போ இன்னும் 11 வரல. பட் டைமிங் வர தான் அவர் கரெக்டாக இவர் ஒன்று தான் எனக்கு டைமிங்க்கு வந்தார். நீங்கள் வந்தீங்க அப்போ வந்து சாப்பிட போயிருந்தார். வந்து டைமிங்க்கு வாங்க. ஏன்னா அவங்க கேட்டே இருக்காங்க. அவங்க ஆப்போனண்ட் 6-7 பேர் வந்துட்டாங்க, நம்ம 3-4 பேர் தான் இருந்தோம். அவங்க 10 பேர் வரும்போது கூட நம்ம 4 பேர் தான் இருந்தோம். அதுக்காக சொல்கிறேன், டைமிங்க்கு வாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்புறம் மேட்ச்சு வெளியே அவ்வளோ ஜாலியாக பேசிக்கலாம். உள்ளே போனால் வின்னிங் மட்டும் தான் யூஸ் செய்யணும். என்ன வின் பண்ணுறதுக்கு தேவையோ அது எல்லோரும் பண்ணுங்கள். பால் 1லேருந்து ஃபுல்லாக ஆடுங்க. அவங்க வெட்டாக இருக்குதுன்னா பவுலிங் எடுத்துருக்காங்க. பட் நமக்கு எனக்கு பொறுத்த வரையும் டாஸ் வின் பண்ணி நானே பேட்டிங் எடுக்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். வெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பேட்டிங் ஃபஸ்ட் எப்போவுமே பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரையும். அதுக்காக இப்போ என்ன ஸ்கோர் போட முடியுமோ நான் அங்கே தீபக் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. மற்ற பிளேயர்ஸை எப்படி ஆடணும் பார்த்து அடிக்கும். அவங்க வந்தால் நல்லா ஸ்விங் ஆகும். ஸ்விங்கை மட்டும் பார்த்து அடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? பொறுமையாக ஆடுங்க, பெரிய ஸ்கோர் ஆடுங்க. அப்போ தான் அவங்க டீம்லேயும் நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, வின் பண்ணணும். விடாதீங்க, ஜாலியாக ஆடுங்க. பழைய மேட்ச் நம்மளாம் விட்டுருக்கேன். டார்கெட் 155 பாருங்க, நம்ம எதிர்பார்த்த டார்கெட் தான். பட் கடைசி ஓவரில் ஒரு 10 ரன் வந்தால் இன்னும் நான் இருக்கும். பட் நம்ம எதிர்பார்த்த டார்கெட், ஏன்னா ஸ்டார்டிங் நிறைய டாட்ஸ் ஆட்டோம். அது வந்து 150 ரன்ஸ் வந்து பெரிய டார்கெட். பட் இப்போ நம்ம இருக்க போலிங்க்கு ஒரு நாள் அழகாக நிற்கலாம். அவங்கள ஒரு 3 to 4 பேட்ஸ்மேன்ஸ் பிக் பண்ணி எடுத்தோன்னா கண்டிப்பாக மேட்ச் நம்ம தான் இருக்குது. இன்னொன்று தப்பு, மிஸ்ஃபீல்ஸ் பண்ணாதீங்க, கேட்சஸ் விடாதீங்க. அது பண்ணோன்னா மேட்ச்சை இது பண்ணுறது. பவுலருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கீப்பருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீல்டிங்கில் பேசிகிட்டே இருங்க, விடாதீங்க. 150 ரன் அவங்களுக்கு 180 ரன் மாதிரி ஆகும். அதுக்கு நம்ம கொடுக்குற பவர் பிளே ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம், ஃபீல்டிங்கும் முக்கியம். 2 ரொம்ப முக்கியம். அது மட்டும் விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், ஃபீல்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அவங்க விடாதீங்க. கடைசியாக சில விஷயங்களை பேசணும், அதை ரெக்கார்ட் பண்ணல. பட் கேட்ச் ட்ராப்பர்ஸ் வந்து மேட்ச்சில் நிறைய பண்ணோம். இன்க்ளூடிங் சொல்லிவிட்டு நானே நிறைய கேட்சஸ் விட்டேன், மற்ற ஃபீல்டர்ஸும் விட்டாங்க. நேற்று என்னாச்சுன்னு தெரில, ஆல்மோஸ்ட் டீமில் நிறைய பேர் கேட்சஸ் விட்டாங்க, ஃபீல்ட் மிஸ் பண்ணாங்க. பட் இது பண்ணியும் கடைசியில் ஒரு மூமெண்ட் கிடச்சிச்சு, அந்த விக்கெட் எடுத்தோம். ஒரு பவுலர் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த மூமெண்ட் கிடச்சிது. மறுபடியும் இன்னொரு பவுலர் கடைசி டைமில் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். அந்த மூமெண்ட் கிடச்சிச்சு. அந்த 2-3 மூமெண்ட்டை பிடிச்சி தான் நேற்று வின் பண்ணோம். பட் ஃபீல்டிங் ரொம்ப நேற்று மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். அப்கமிங் மேட்சஸில் அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிப்போம், பேசியிருக்கோம். பட் அடுத்த மேட்சஸ் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி